ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி பேக்கு சேஃப் வர்றதுக்கு டாட் பிடிக்கிறோமோ அதே மாதிரி சுடிதாருக்கும் பேக்கில் டாட் பிடிச்சோம்னா அந்த ஸ்ட்ரெச்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த பேக் தட்டை வந்து ரெண்டாக மடித்து போட்டு அந்த ஷோல்டரில் இருந்து கீழே அந்த நெக்கு வருது பார்த்திங்களா, அது கீழே 2 இன்ச்சு இறக்கி ஒரு டாட் போட்டுக்கலாங்க. அதாவது ஊசி வச்சு நம்ம குத்தி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி மடித்து குத்தும்போது 2 சைடும் உங்களுக்கு மார்க் விழுந்துருங்க. அதே மாதிரி அதிலேருந்து கீழே ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு கீழே இன்னொரு டாட் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 2 சைடும் அச்சு விழுந்துருச்சுங்க. இதை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து கீழே டவரில் இருந்து நம்ம டாட் பிடிப்போம். ஆனால் சுடிதாருக்கு பார்த்திங்கன்னா பேக்கில் சென்டரில் வந்து டாட் பிடிக்கணுங்க. நிறையா கஸ்டமர் பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு சேஃப் வேணும்னு சொல்லி தான் கேட்பாங்க. அது மாதிரி கேட்குற கஸ்டமருக்கெல்லாம் இது மாதிரி தைச்சி கொடுத்திங்கன்னா சுடிதார் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சேஃபும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம டாட் போட்டு எடுக்கும்போது ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் நூல் விட்டு எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு நூல் விடுவோமோ அதே மாதிரி மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நூல் விட்டுட்டு கீழே அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நூல் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்து அசத்துங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.